என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான். உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க வேண்டாம். என் குழந்தையே, உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர எண்ணுகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் நான் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முன் வந்து நிற்கும் இந்த நேரத்தை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. எதனால் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை கொஞ்சம் உன்னிப்பாக நீ கவனித்து பார்த்தாயானால் எந்த ஒரு விஷயமுமே காரணம் இல்லாமல் நடக்காது. இன்று உன்னை விட்டு பிரிகின்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத ஒரு உறவாக மட்டுமே இருக்க முடியும். இன்று உன் கைகளில் கிடைக்காத ஒரு பொருள் உனக்கான பொருளாக இல்லாமல் தான் இருக்கும் என்பதனை எல்லாம் நீ மறக்கக்கூடாது. இனிமேல் என்ன நடந்திருந்தது, ஏது நடந்திருந்தது என்பதனை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். என்னாலும் உனக்கு நான் வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் ஒவ்வொன்றிற்கும் சரியானதொரு பதிலை நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றிற்கும் நிலையான புரிதலை நிறைவாக கொடுக்கும். அதுபோல நீயும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதுமல்லவா? என்ன நடந்தாலும் உன்னை வழிநடத்தும் இந்த தாயின் அன்பு ஒருபோதும் மாறாது. எவ்வளவு சோதனைகள் உனக்கு வந்தாலும் எப்பொழுதும் உனக்காக இருக்கும் இந்த வராகி உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நிலையிலும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிறர்கான வசதியாக அல்ல, மற்றவர்கள் பார்க்க நாம் வசதியாக வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு வசதியாய் வாழ நிச்சயமாக நீ அமைத்து கொள்வதுதான் உன்னுடைய சந்தோஷம். உன்னை நீ அமைதியாக மன நிறைவோடு பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தேவையானது ஒரு வீடு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் எனக்கு வீடு வேண்டும் என்று என் தெய்வத்தில் முறையிடும் பொழுது நிச்சயமாக அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. தான் நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் ஒரு வீடு கட்ட வேண்டுமே தவிர மற்றவர்கள் பார்த்து அதற்காக பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அதை செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கானவற்றை சரியாக உருவாக்கி தரும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ முடங்கி கிடந்தால் அந்த சிலந்தியும் சிறைபிடிக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் நீ எழுந்து நடக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான நல்ல வழி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது.
உழைத்து சம்பாதித்து வசதியான வாழ்க்கையை வாழலாம், தவறு கிடையாது. பெருமைக்காக கடன் மேல் கடன் வாங்கி பணக்கார வாழ்க்கையை வாழ நினைத்தால் அவமானமும் வேதனையும் தான் அங்கு மிஞ்சும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையை நாமாகவே உருவாக்க கூடாது. நம் கைகளில் இருப்பதை கொண்டு நம் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். நம் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துத்தான், அதுவும் சேமிப்புக்கு போகத்தான், மீதியை செலவு செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இருப்பதிலேயே மிகப்பெரிய பழி வாங்குதல் என்ன தெரியுமா என் குழந்தையே? பழி வாங்குவது என்பது நாம் உன்னுடைய எதிரியினுடைய கையை கூட அசைப்பதை விட நீ அதை அசைக்காமல், யாருக்கும் எதுவும் சொல்லாமல், இவர்கள் முன்னிலையில் நீ உயர்கிறாய் என்று கூட பேசாமல் நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நல்லபடியாக என் பிள்ளை, நீ மற்றவர்கள் மத்தியில் எல்லாவற்றையும் வெளியே சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அமைதியாக சாதித்து விடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். அமைதியாகத்தான் நின்று ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. என் குழந்தையே, நல்லது நடக்கும் இந்த நேரம். நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வரும் காலம். இனி எந்நாளும் அத்தனையும் உன்னை தொடர்ந்து உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ வேண்டுமா? கோவிலுக்கு செல். ஏன் தெரியுமா உன்னை நான் கோவிலுக்கு செல்லச் சொல்கிறேன்? நீ அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி கொஞ்ச நேரம் உன்னை நிம்மதியாக அந்த இடத்தில் இருக்க வைக்கும். சந்தோஷம் உனக்கு வேண்டுமா? கொஞ்சம் பயணப்படு, கொஞ்ச தூரம் சென்று விட்டு வா. உனக்கு அமைதி வேண்டுமா? தனிமையை தேடு. பொறுமை வேண்டுமா? அதிகமாக பேசாதே. மகிழ்ச்சியாக வேண்டும் என்றால் யாரையும் நம்பாதே. நம்பி நம்பி இந்த வாழ்க்கையில் நீ இழந்த மகிழ்ச்சி எல்லாமும் போதும். இனிமேலும் யாரையும் நம்பாமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு நீ சரியாக இருக்க கற்றுக்கொள். எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே நீ விரும்பியது போல ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நிஜமாகவே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் நேரம். உனக்கு உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அதை விட்டுவிட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் உன்னை முட்டாளாக்கி விடுவார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா? நேரத்திற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்கின்றேன். நேரத்திற்கு தகுந்தாற் போல நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். அதாவது அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். நீ நான் நல்லவன், நான் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ நிம்மதியாக வாழ வேண்டியை நினைத்து நீ நல்லவராக இருக்க எண்ணுவதை விட்டுவிட்டு இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னை ஏமாற்றுகின்றவர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் எப்பொழுதுமே என்னவாக இருக்கிறார்கள் என்று நீ ஒருமுறை நினைத்து விட்டால் அது போதும். இனி உனக்கு எல்லாமும் சரியாகவும் நிறைவாகவும் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு நிம்மதியே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும்
நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் அவசரப்பட்டு எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு நீ தேவையில்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக அதிகப்படியாக வேதனை தான் படுத்தும் என்பதனை மறக்காதே. உண்மையோடும் தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களோடும் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் நீ இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பெருவாழ்வு கிடைக்க வேண்டும். நீ எதையெல்லாம் எண்ணுகிறாயோ அது எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும்போது உன்னிடத்தில் நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? கோபம் என்கின்ற இருட்டில் எப்பொழுதும் விழுந்துவிடக்கூடாது. பிறகு பாசம் என்கின்ற பகல் உன் கண்ணுக்கு தெரியாமலேயே போய்விடும். இந்த கோபம் ஒவ்வொருவரையும் நிம்மதியாக வாழ விடாது. நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமுமே நிச்சயமாக மற்றவர்களை வேதனைப்படுத்தி நடுத்தெருவில் நிற்க வைத்துவிடும். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையும் அத்தோடு முடிந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கவனிக்கும் போது சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் என்னவென்று யோசித்து கொண்டிருந்தால் நான் சொல்வதை கேள். அவர்கள் நம்மை பார்த்து நம் குணம் சரியில்லை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். அதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதல்ல, அவர்கள் குணத்திற்கு தகுந்தாற் போல உன்னால் நடந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் காரணம். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவாக நீ இருக்கவில்லை என்பதுதான் காரணம். என் குழந்தையை, ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவது கிடையாது. ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்து விடப் போவது கிடையாது. என்றும் உனக்கு நீதான் என்பதனை முதலில் புரிந்து கொள். வேறு எதுவுமே அதை தாண்டி இல்லை என்பதனையும் புரிந்து கொள். மற்றவர்கள் யாரும் நமக்கு வருவார்கள், நமக்காக நிற்பார்கள் என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ எண்ணி வருந்தி கொண்டிருக்காது. யாரும் வரப்போவது கிடையாது. யார் வந்தாலும் சுயநலம் இல்லாமல் நம்மிடம் நிற்கப் போவதும் கிடையாது. அதனால் சுயநலமான இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் உன் வாழ்க்கைக்காக நீ வாழ பழகிவிடு. தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல், பழகிய விதம் மாறாமல் எவன் ஒருவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் உண்மையில் சிறந்த மனிதன் அல்லவா? என் குழந்தையை, எதையுமே பக்குவத்தோடு எதிர்கொள்ள பழகு. எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகு. நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கணிக்க பழகு. உனக்காக நான் வந்து தரும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள பழகு. யாரும் இல்லை என்று சொல்லாமல் தெய்வத்தின் அன்பு நம்மை காக்கும் என்பதனை உணர்ந்து நீ மனநிறைவோடு வாழ பழகு. சுற்றியிருந்து தீமைகளை செய்ய நினைக்கலாம், வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம். இவர்களை எல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மனநிறைவோடு நீயும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நொடியில் நம் வாழ்க்கை எப்படி மாறுமோ என்று சொல்லி நீ பதறியது எல்லாம் போதும். இனி உனக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உனக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னவென்று கேட்காமலேயே நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் பொருட்டு உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம்
உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் நாம் தொலைத்ததற்கு இந்த வாழ்க்கை நமக்கான பதிலை நிச்சயமாக கொடுக்கும். நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நம் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே. விடியும் பொழுதில் வெற்றி பொழுதாக உன் வாழ்க்கை மாறட்டும். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கட்டும். தேவையில்லாத எண்ணங்களை கடந்து, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் நல்லதொரு வாழ்க்கையை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை. உன் அம்மா நான் வந்துவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. இந்த வராகி நான் சொல்கின்றேன், இந்த வாழ்க்கை உனக்கு பல வெற்றியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரும் போது உன்னை தேடி வரும் விஷயங்கள் பல நிலைகளில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல கால நிலைகளில் உன்னை நம்பிக்கைக்குரியவராக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை தாண்டி உனக்குரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழச் சொல்லும் என்பதனை மறக்காது. வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் நான் இருந்து உன்னை வாழ வைப்பேன். யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு தந்தாலும் நான் இருந்து அதை உனக்காக வழி நடத்துவேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வெற்றியை நீயே உறுதி செய்வாய். அந்த அளவிற்கு உன்னுடைய மனது இப்பொழுது பக்குவமடைந்து விட்டது. தாயின் வார்த்தைகளை கேட்டு உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு வெளியேறி விட்டது. இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளும்படி உனக்கு வெற்றியும் அருகில் வந்து விட்டது. யாரையும் நம்பி வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விட வேண்டாம். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை நான் நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் பொருட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. வராகி இருக்கும்போது உனக்கு எந்த கலக்கங்களும் எந்த குழப்பங்களும் இனி உன்னை தொடரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? உன்னை தேடி தெய்வம் தினம் தினம் வந்துவிட்ட பிறகு எதற்காக நீ பதற வேண்டும்? யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் என் பிள்ளைக்கு இல்லை அல்லவா? இனிமேலாவது உன்னை தொடரும் விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள். மன தெளிவோடு இருக்க பழகிக்கொள். இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே எப்பொழுதும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும்போது உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றிய வேதனைகளும் கவலைகளும் இனி தேவையில்லை. இதை பற்றிய புரிதல்கள் உனக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளும் நான் இருப்பதை உனக்கு உணர்த்தும் காலம் இனி அத்தனையும் உனக்கு சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இனிமேலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல், எதையும் யோசித்து கலங்கி கொண்டிருக்காமல், உனக்காக நான் வரும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மன நிம்மதிதான் உன்னை எப்பொழுதும் நல்வழியில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் என்று நீ எண்ணி கலங்கியதை விட நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு.
நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, நாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட நமக்கு கிடைத்தது நல்லது என்பதனை உணர்ந்து கொள். நமக்கு கிடைத்தது போல ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் அதிசயங்கள் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.